வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய காலகட்டம் 1820லேருந்து 1891 வரையும் வங்காளத்த சேர்ந்த இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான சீர்திருத்தவாதி. இப்போ நம்ம ராஜாராம் மோகன் ராய், அப்புறம் கேசவ் சந்திரசென் இவங்க எல்லாரையுமே பார்த்தோம் அப்படின்னா, இவங்கலாம் சமூகத்த சீர்திருத்தணும், சமூகத்த மாத்தி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, மேலை நாட்டு கருத்துக்களையும் அதோட பகுத்தறிவுகளையும் எடுத்துட்டு வந்து தான் வாதமா வச்சாங்க. ஆனா இவர் வந்து இந்து மறைநூல்களையே எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்தாரு. இவர நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, விதவைகளை எரிக்கிறதும், விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கிறதையும் நம்ம தடை செய்றோம்ல, அது வந்துட்டு மறைநூல்கள்லயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சான்றுகள வைக்கிறாரு. இவரோட வாதங்கள முன்வைக்கணும் அப்படின்னு சிறு நூல்கள வந்துட்டு உருவாக்குறாரு. பெண் கல்விய உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகள் வந்து பெண்களுக்காகவே பள்ளிகள உருவாக்குறதுல இவர் வந்துட்டு நெறைய உதவிகள செய்றாரு. அதுக்கப்புறம் இந்து சமூகத்தில பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை பருவத்தில விதவைகள் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்காகவே இவரு அவரோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சாரு. 1856ல மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் வந்துட்டு பிரிட்டிஷாரால கொண்டு வரப்பட்டது. இந்த பிரிட்டிஷாரால கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இருந்த ஒரு ஆள் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். இந்த சட்டம் எதிலேருந்து தடுக்குதுன்னா, குழந்தைகள் விதவைகளா இருக்கிறதையும், அதுக்கப்புறம் நிரந்தர விதவைகளா இருக்கிறவங்களுக்கும் இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 1860ல திருமண வயது சட்டம் முதலாக உருவாக்கப்படுது. திருமண வயது சட்டத்தில ஃபர்ஸ்ட்டு 10ன்ற வயச தான் வந்து நிர்ணயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1891ல 12, 1925ல 13, அதுக்கப்புறம் 1929ல திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டிய உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. ரியல் லைஃப்ல யாரும் ஃபாலோ பண்றதில்ல அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தையும் இங்க குறிப்பிடுறாங்க. இந்த 1860ல திருமண வயது சட்டம் வரதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்த ஒரு ஆளும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். இவங்க பீரியட்ல வந்துட்டு 2 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 1856ம், 1860 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தேங்க் யூ.